Welcome back to my channel. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட்டில் வந்து எப்படி ஆரி போடுறது, அதுக்கப்புறம் நெட்டு கிளாத் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது ஆரி ஃப்ரேமில் அப்படின்றத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நெட்டில் ஆரி போடுறது நான் வந்து அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். முடிஞ்சால் இதில் ஜாயின் பண்ணுறேன். அப்படி லென்த்தாக போயிடுச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் வந்து எப்படி ஆரி போடுறதுன்னு சொல்கிறேன். இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீவ் டிசைன் வந்து ஸ்லீவுக்கு தான் வந்து ஆரி போட போகிறேன். இதோட நெக் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் டிசைன் தான், அது வந்து போயிட்டுருக்கு பாருங்கள். இதுதான் அந்த ப்ளவுஸோட நெக் டிசைனு. அந்த டிசைனுக்கு வந்து இது வந்து நெட் கிளாத்து, அதாவது கைக்கு மட்டும் நெட் வர்ற மாதிரி ஆரி ஒர்க் போட்டு தர சொல்லியிருக்காங்க. இந்த நெட் கிளாத்தை தான் நம்ம வந்து இப்போ எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் சின்ன சின்ன டிப்ஸு சொல்கிறேன். அதை கேட்குறதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற டிப்ஸு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறேன் டிப்ஸாக கூட இருக்கலாம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம எப்படி அதுக்கு ஒரு விஷயம் சவுண்டு வந்து கேட்கலன்னு சொல்லி ஒரு தோழி வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நான் மைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், கிடைக்கல. கண்டிப்பாக மைக்கு வந்ததுக்கப்புறம் நான் எனக்கு இன்க்ரீஸ் பண்ணுறேன் சவுண்டு. இந்த சவுண்டு வந்து நார்மலாக வாய்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும், இருந்தாலுமே உங்களுக்காக நான் வந்து கொஞ்சம் சவுண்டாக தான் பேசுகிறேன்னு நினைக்கிறேன். அப்படி வேறு ஏதாவது உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வீடியோவில் கிளியராக இல்லை, ஒருவேளை சவுண்டு வரல, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு இருந்தது, வீடியோஸில் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ரீப்ளை பண்ணுறேன். என்னால் மாற்ற முடிகிறதையும் நான் வந்து மாற்றிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தேங்க்யூ. இப்போ பாருங்கள் நெட்டு வந்து கிளாத் எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃப்ரேமில் வந்து கிளாத் வந்து சுற்றிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இந்த வீட்டில் வந்து வேஸ்ட்டாக ரிப்பன் இருந்தது, அதுதான் நான் வந்து சுற்றிருக்கேன். இது நான் இதுக்கு முன்னாடி பாவாடை நாடா வந்து சுற்றி ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்றுறதுக்கு வந்து ரோப் கூட இருக்குது. அந்த ரோப் கூட நீங்கள் வாங்கி சுற்றலாம். டிஷ்யூ பேப்பர் மாதிரி கொஞ்சம் லேஸாக கொஞ்சம் அகலமாக இருக்கும், அதுவுமே வாங்கி சுற்றலாம். அது வந்து உங்களுக்கு சுற்றுறப்ப ஃப்ரேமில் வேறு எந்த மாற்றமும் நீங்கள் செய்ய வேண்டாம். நாடா அந்த மாதிரி சுற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரேமில் நிறையா சேஞ்சஸ் செய்கிறது இருக்கும். நான் அந்த வீடியோ வந்து எப்படி சேஞ்ச் பண்ணேன், அதுக்கப்புறம் அந்த ஃப்ரேமை எப்படி ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்ற டீட்டெயில் வீடியோ நான் வந்து இதுக்கு முன்னால் போட்டிருக்கேன். நீங்கள் போய் சேனலில் செக் பண்ணுங்கள், தெரியும், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து இப்போ வந்து நம்ம அந்த நெட்டு யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி கிளாத் போட்ட ஃப்ரேமாக பார்த்து நெட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நெட்டு டேமேஜ் ஆகாது, உங்களுக்கும் போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நெட்டுக்கு இது நான் வந்து ஸ்லீவுக்கு போடுறதுனால எக்ஸ்ட்ரா துணி வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். அது மாதிரியே லேசான துணியை தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட லேசான துணி இருந்தாலோ இல்லை இதுக்கான இதுக்கு ப்ளவுஸ்க்கு லைனிங் எடுத்துருப்பீங்களா, அந்த லைனிங் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு ப்ளவுஸ் இந்த பிட்டு இருந்தது கலரில், அதை ஜாயின் பண்ணி தான் நான் இப்போ வந்து ஸ்லீவ் வந்து போட போகிறேன். இப்போ இதை எப்படி ஃப்ரேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத காமிக்கிறேன். கரெக்டான அளவு வந்து வச்சுக்கோங்க. அந்த ஃப்ரேமுக்கு வந்து அந்த டிசைன் நம்ம போடுறதுக்கான ஸ்பேஸ் எல்லாம் இருக்கா என்னன்னு பார்த்துட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம எப்பயும் போல் ஃப்ரேமுக்கு மேலே இந்த வளையத்தை வந்து மாட்டிடுவோம். மாட்டுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து ரொம்ப டைட்டாக இல்லாமல் மாட்டுங்க. நம்ம நார்மலாக டைட் வைப்போம்ல அந்த மாதிரி இல்லாமல், டைட் இல்லாமல் கொஞ்சம் லேஸாக இருக்க மாதிரி, ஈஸியாக இருக்கிற மாதிரி மாட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிளாத் டேமேஜ் ஆகாது, ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு. நம்ம அந்த நெட்டு கிளாத் வந்து டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் துணி சுற்றிருக்கோம். இப்போ பாருங்கள் நான் மாட்டிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நெட்டை வந்து இது பண்ணக்கூடாது, அதாவது அந்த ஃப்ரேமோட இதை வந்து நல்லா லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கிளாத்தை வந்து மெதுவாக அந்த மாதிரி இழுத்து விடுங்க. டைட் ஆகுறதுக்காக இந்த மாதிரி லைட்டாக இழுங்க, ரொம்ப இழுத்துறாதீங்க. இது நெட்டு கிளாத்து அப்படின்றதுனால லேஸாக தான் இருக்கும். முடிஞ்ச வரையும் கொஞ்சம் மெதுவாகவே வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். யூஸ் பண்ணுற நெட்டு கிளாத் யூஸ் பண்ணுறதா இருந்தால் மெதுவாகவே ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த மாதிரி சுருக்கு இல்லாமல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் சுருக்கு வந்து இல்லை, நல்லா நீட்டாக அழகாக இருக்குது. நான் இது வந்து உங்களுக்கு வந்து ஆரி நெட்டு வந்து நெட்டில் ஆரி போடுறது வந்து எப்படி அப்படின்றத நான் சொல்கிறேன். இது வந்து நெட்டு கிளாத் வந்து இப்போ எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, அதில் சின்ன சின்ன யோசனைகள் என்ன அப்படின்றத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மாதிரி
நான் என் வீடியோக்கு இடையில சொன்ன டிப்ஸு அந்த ட்ரிக்ஸு அந்த மாதிரி வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவை அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீஹரி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.